மட்டக்களப்பு மாவட்டத்தின் கழுதவளை ஏற்று நீர்ப்பாசன திட்டம் தூர்த்து போன நிலையில் காணப்படும் காட்சிகளை இவை. பல ஏக்கர் வயல்களுக்கும் தோட்டங்களுக்கும் நீர்ப்பாய்ச்சும் இத்திட்டம் தூர்ந்து போன நிலைமையில் காணப்படுவதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இப்பகுதி மக்களின் நலன் கருதி கழுதவளை ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை புனரமைக்க வேண்டியது கட்டாய தேவையாகும். தற்போது காடு வளர்ந்து காணப்படும் இந்த நீர்ப்பாசன திட்டத்தை புனரமைக்க அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பாகும். கடந்த வெள்ளிக்கிழமை வீசிய கடும் காற்றினால் காணாமல் போன மேலும் சில மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீர்கொழும்பு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ராபின்சன் டயட்ஸ் தொடர்பிலான எவ்வித தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. அவரை தேடும் பணியில் நீர்கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதி மக்கள் இன்று ஈடுபட்டிருந்தனர். அதேபோன்று பயாகல பகுதியைச் சேர்ந்த 37 வயதான எஸ்டி பிரேமசிறி தொடர்பிலான தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. அவரது 4 பிள்ளைகளும் மனைவியும் அவரை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பயாகல பகுதியைச் சேர்ந்த 62 வயதான டீசன் வில்கொட் என்பவர் தொடர்பிலான தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த அனர்த்தம் தொடர்பில் தமக்கு முன்கூட்டியே உரிய முறையில் தகவல் கிடைக்காமை தொடர்பில் மீனவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். කාල විද්‍යාර්ථ ප්‍රාතිවෙන්තු අමාත්‍යාංශර කියලා අමාත්‍යාංශයෙන් ඇවිල්ලා වරායවලට කියන්න ඕන මිනිස්සු මුදියන් ඉස්සෙල්ලා නැත්නම් ගියාට පස්සේ හරි ගමන්නේ. நீர்கொழும்பு குட்டித்துவ மீன்பிடி கிராமத்தில் ஒன்று கூடிய மீனவர்கள் தமது உயிர் பாதுகாப்புக்கு திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரும் மீனவ சமூகம் தவறு யாருடையது என்பது தொடர்பில் கயிறு இழுக்காது தீர்வு ஒன்றை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். நான் தெளிவாக கூறுகிறேன், வெவ்வேறான விடயங்களுக்கு தனித்தனி அமைச்சுக்கள் உள்ளன. அறிக்கை வெளியிடல் மற்றும் அபாய எச்சரிக்கை வெளியிடல் ஆகிய இரண்டும் வேறுபட்டவை. ஊடக நிறுவனங்கள் சாட்சி வழங்கும். தமக்கு அபாய எச்சரிக்கை கிடைத்ததாக எந்த ஒரு ஊடக நிறுவனத்தினாலும் கூற முடியுமா? இந்த விடயம் தொடர்பில் நான் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் உள்ளேன். இது குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. எனது தரப்பில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருப்பின் ஏனைய அமைச்சர்களை போன்று இருக்க மாட்டேன். பதவியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் சர்வாதிகார யாப்பை மாற்றி காட்டுமாறு ஜாதிக பௌர அமைப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சவால் விடுத்துள்ளது. தமது தவறுகளை திருத்திக் கொண்ட பின்னர் ஏனையோரின் தவறுகளை சீர் செய்வதே தலைவர் ஒருவருக்கான பண்பு என சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன குறிப்பிடுகின்றார். ஜனநாயக கட்சிக்குள் பகிரங்கமாக அழிவு ஏற்படுத்திய தலைவர் அவர் என்று என்ன கூறுகின்றார். நாட்டின் அரசியலமைப்பை திருத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே இப்போது தெரிவிக்கின்றார். இது ஒரு கவலைக்குரிய நிலையாகும். இத்தகைய குறுகிய அரசியல் கொள்கைகளை ரணில் விக்ரமசிங்கே கைவிட வேண்டும். அவரது இந்த அரசியல் குணாம்சம் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சியினர் 17 வருடங்களாக நாட்டின் எதிர்க்கட்சியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். காலாவதியான ஒரு அரசியல்வாதி என அவர் அழைக்கப்படுகின்றார். அவர் காலாவதியான ஒரு அரசியல்வாதி, இதனை அவர் உணர வேண்டும். இப்பொழுது இயலாத கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஆலயம் தோறும் செல்கின்றார். மக்களுக்கு செவிமடுக்காத தலைவருக்கு தெய்வங்கள் ஒருபோதும் செவிமடுக்காது. தேவாலயங்களுக்கு சென்று பூஜைகளில் ஈடுபட்ட 3 நாட்களில் பலப்பட்டி மக்கள் கூச்சலிட்டு எதிர்க்கட்சி தலைவரை அங்கிருந்து துரத்துகின்றனர். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையின் ஆபத்தான தன்மை குறித்து 15 வருடங்களின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க புரிந்து கொண்ட போதிலும் தமது கட்சியின் நன்மை கருதி பேசிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களை வெளியேற்றி தமக்கு அருகில் இருந்த மிலிந்த மொரகொட, முகமது மஹ்ரூப், ரோஹித் போகல்லகம, மஹிந்த சமரசிங்க போன்று ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் சிறு சிறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய போது கட்சியில் இருந்து வெளியேற்றிய ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதற்காக தம்முடன் ஒன்றிணையுமாறு
இப்போது மக்களுக்கு கூறுகின்றார். இவை உண்மையிலேயே மக்களுக்கு கேலிக்குரிய விடயமாகும். இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் கண்காணிப்பு திட்டம் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டமை தொடர்பில் காங்கிரஸ் சபை அதிருப்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க மத்திய புலனாய்வு முகவர் நிலையத்தின் முன்னாள் தொழில்நுட்ப ஊழியரின் இந்த கண்காணிப்பு திட்டம் தொடர்பான தகவல் கசிவு தொடர்பில் முதல் தடவையாக அமெரிக்க காங்கிரஸ் சபையில் இன்று விவரிக்கப்பட்டுள்ளது. எட்வர்ட் ஸ்னோடனின் இந்த செயற்பாடானது கண்காணிப்பு திட்டம் தொடர்பிலான அரசாங்கத்தின் கவனஈனத்தையே எடுத்துக்காட்டுவதாக காங்கிரஸ் சபையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 29 வயதான எட்வர்ட் ஸ்னோடன் ஒரு துரோகி என குடியரசுக் கட்சியின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கண்காணிப்பு திட்டத்தின் தகவல் கசிவுக்கு காரணமாக இருந்தவர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படுவதோடு புலனாய்வுத்துறை அதிகாரத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கும் காங்கிரஸ் சபை நடவடிக்கை எடுக்க உள்ளது. இனி விளையாட்டுச் செய்தி. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஏ குழுவில் நீடிக்கும் அணியை தீர்மானிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கின்றன. போட்டியில் ஆஸ்திரேலியா நிர்ணயித்த 244 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் நியூசிலாந்து 15 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 51 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டம் மழை காரணமாக தடைப்பட்டது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்தது. இதற்கமே ஷேன் வாட்சன் மற்றும் மேத்யூ வேட் ஜோடி ஆட்டத்தை ஆரம்பித்தது. இவர்களால் முதல் விக்கெட்டுக்காக 10 ஓட்டங்களையே பகிர முடிந்தது. ஷேன் வாட்சன் 5 ஓட்டங்களுடனும் பிலிப் ஹியூஸ் ஓட்டமின்றி மாட்டமிழந்தனர். மேத்யூ வேட் 29 ஓட்டங்களுடன் வெளியேற ஆஸ்திரேலியா 74 ஓட்டங்களுக்கு 3வது விக்கெட்டை இழந்தது. எனினும் அணித்தலைவர் ஜார்ஜ் பெய்லி மற்றும் அடம் வோகஸ் ஜோடி 4ஆம் விக்கெட்டில் 77 ஓட்டங்களை பகிர ஆஸ்திரேலியா 150 ஓட்டங்களை கடந்தது. ஜார்ஜ் பெய்லி தனது 6வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை கடந்து 55 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். அதிரடியாக துடுப்பெடுத்தாடிய அடம் வோகஸ் தனது 3வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை எட்டினார். 76 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 7 பவுண்டரிகளுடன் 71 ஓட்டங்களை பெற்றார். இறுதி நேரத்தில் அதிரடியாக விளையாடிய கிளேன் மேக்ஸ்வெல் 2 சிக்சர்கள் அடங்கலாக 29 ஓட்டங்களை குவித்தார். ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 243 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் மேக்லகன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். He 244 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடும் நியூசிலாந்து ஆரம்பத்தில் வேகமாக ஓட்டங்களை குவிக்க முயற்சித்தது. எனினும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மார்டின் கப்டில் 8 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க நியூசிலாந்து சற்று தடுமாற்றத்துக்கு உள்ளானது. தொடர்ந்தும் லுக் ரான்ச்சி 14 ஓட்டங்களோடு வெளியேறினார். நியூசிலாந்து 7 ஓவர்களில் 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தது. 2 விக்கெட்டுகளையும் கிளேன் மேக்கை வீழ்த்தியிருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.